இல்ல கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க. சாதகமானன்னா உடனடியாக கோயம்புத்தூர்ல மற்றவங்களாம் செயலற்று போய்விடவில்லை. அவர்களோடு போட்டியிடக்கூடிய அளவுக்கு தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர். அப்படிங்கிறது சந்தேகமே இல்லாம ஒரு விஷயம். அதனாலதான் செந்தில் பாலாஜியை பிடிச்சி இந்த பாடுபடுத்துறாங்க. உண்மை என்ன? அவர் இருந்தாருன்னா கோயம்புத்தூர்ல இவங்களுடைய வெற்றி உறுதிப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடுபடுத்துறாங்க அப்படின்னு பரவலா நம்பப்படுது. இப்போ அடுத்து வந்து மதுரை பக்கம் வந்து வர்றாங்க. மதுரை பக்கத்துல இவங்க எல்லா விதமான சூழ்ச்சி தந்திரங்களும் செய்யறாங்க. அதாவது ராஜதந்திரம் ராஜ சூழ்ச்சிகள்லாம் ரொம்ப நாளா நடக்கிறது தான். அதுல வந்து அடிப்படை நேர்மை இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நயினார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அந்த சமூகத்தை சேர்ந்தவரை போடுறது மூலம் இது மதுரை பக்கத்தில் நம்முடைய செல்வாக்கு வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதோ, அடுத்து வந்து மதுரையில் வந்து குட்டையை குழப்பலான்னு சொல்லி இது தவறு. அப்படி செய்யக்கூடாது. இப்ப இவங்க வந்து அப்படி யோசிக்கிறாங்க. அதுக்கு பலன் இருக்குமா அப்படி இந்த மாநாடு முடிஞ்ச உடனே பல கேள்விகள் எழும். இப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து குருட்டுத்தனமா எந்த இதையும் ஃபாலோ பண்ணி போறது இல்லை. இப்ப சரியா சொல்றதுன்னா ஒரு அடிக்கடி சொல்லுவாங்க, பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில் போறது ஜாஸ்தி ஆயிடுச்சு, பக்தி இங்க ஜாஸ்தி ஆயிடுச்சு, பெரியார் என்னத்தையா சாதிச்சான்னு சொல்றவங்களை கேள்விப்பட்டிருக்கேன் நான். அது நிஜம்தான், தமிழர்களுக்கு பக்தி உணர்வு உண்டு. ஆனா பெரியார் சுயமரியாதை உணர்வையும் கிளப்பி விட்டாரு. நீங்க இன்னைக்கு கோயில்ல ஒருத்தன் வந்து சர்வசாதாரணமா அவனை பார்த்து அங்க ஒதுங்கி நில்லடா, அங்க அந்த பக்கம் போகாதடா அப்படி எந்த ஒரு பக்தரை பார்த்தாவது யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் சின்ன குழந்தை அதுவும் சர்வசாதாரணமா அப்படி சொல்லுவாங்களே, அவங்களும் பேசாம கையை கட்டிட்டு போய் நிற்பாங்களே. இன்னைக்கு அப்படி செய்யறது இல்லையே. அப்போ என்னுடைய பக்திங்கிறது என்னுடைய தனிப்பட்ட உணர்வு. ஆனால் என்னுடைய சுயமரியாதை என்பது விட்டுக் கொடுக்க முடியாத ஒன்று. அப்படிங்கிற உணர்வோட தமிழர்கள் வந்து இன்னைக்கு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து பக்தியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நீ பக்தியோட இருக்கணும், அதனால நீ பிஜேபி ஓட்டு போடணும்னு சொன்னீங்கன்னா அது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லையப்பா அப்படி சொல்லி நினைக்கிற உணர்வு தான் அதிகமா இருக்கும். அதனால இதுல வந்து ஒரு விஷயம் நீங்க கரெக்டா சொன்னீங்க. தொடர்ந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் யார், இவர்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கறது வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். தனிப்பட்ட முறையில் பிஜேபியோட எனக்கு என்ன விரோதம் இருக்க முடியும்? ஆனா இவர்களுடைய அப்ரோச் இருக்கு பாருங்க. நாட்டுல வந்து கலவரத்தை தூண்டினா பரவாயில்ல, மத கலவரத்தை தூண்டினா பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ஆட்சியை பிடிக்கணும், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி பேசணும். இவங்ககிட்ட வந்து ஒரு அரசியல் நேர்மையே இல்லையே, அது தவறு. அதை சுட்டி காட்டணும்.